காலையிலே வெயில் நல்லா ஜோராக வந்துட்டுருக்குது. இந்த இஞ்சி துண்டை ஏதாச்சும் ஒரு பாட்டில் நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே நம்ம மசாலா தூள் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி விதையை எடுத்து இதில் ஒரு 4 போட்டு விட்டோம். ஒரு 2-3 பாட்டில் வருதா என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னால், ஆனால் அது ஒன்று கூட வரலங்க. அதுக்குன்னு தனி விதை இருக்கும் போல், நம்ம செடி நடுறதுக்குன்னு தனியாக விதை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க போல், அதுதான் முளைக்கும் போல். நம்ம மசாலா அரைக்கிற கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா முளைக்க மாட்டேங்குச்சு. இப்போ வந்துட்டு நான் இஞ்சி துண்டை தான் நட்டுட்ருக்கேன். இஞ்சி துண்டு நல்லா பள்ளம் இந்த மாதிரி நோண்டி விட்டுட்டு ஃபுல்லாக மண்ணை போட்டு மறைச்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மறைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வருதா என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வெயில் நல்லா ஜோராக வருது இல்லையா, வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம், அப்படியே சாப்பாட்டு வேலையும் முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு மேலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பாட்டை. இந்த மாதிரி மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற எலும்புக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்குமோ. அதனால் நீங்களும் வெயிலில் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி நடந்துக்கோங்க.